Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வெல்கம் டு மை சேனல் Abusamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சும்மா சூப்பரான ஆட்டு மூளை சுக்கா பார்ப்போம். ஓகேங்களா? இது கூடால ஒரு நபி மொழியின் விளக்கங்களும் நபி மொழியையும் பார்ப்போம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறினான், நான் இணையாளர்களை விட்டும் இணை கற்பித்தலை விட்டும் அறவே தேவையற்றவன். யாரேனும் என்னுடன் பிறரையும் இணையாக்கி எனக்காகவும் பிறருக்காகவும் நற்செயல் புரிந்தால் அவனையும் அவனது இணை வைப்பையும் தனியே விட்டுவிடுவேன். இதை அறிவிப்பவர் யார் அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 2985வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் அனைத்து விதமான காரண காரியங்களிலிருந்தும் அவசியம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் செயல் நல்லறங்களையும் அதன் கூலியையும் முழுமையாக இல்லாதொழித்துவிடும். மூன்றாவது விஷயம், இணை வைத்தல் என்பது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவமாகும். அதனை செய்தவன் பாவமீட்சி பெற்றாலே தவிர இறைவன் அதனை மன்னிக்க மாட்டான். இணை கற்பித்தல் எவ்வளோ பெரிய கொடூரமான செய்தி என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்வோம். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூடு, ஒரு 1.5 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூனு. இது சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் கலந்த கலவை ஒரு 2 ஸ்பூனு. அதுபோக மஞ்சத்தூள் ஒரு சட்டி வச்சு சூடாயிருச்சு. ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டாதே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடட்டும். எண்ணெய் சூடானதோட ஃபஸ்ட்டு ஒரு 10 இலை கறிவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக நம்ம கறிவேப்பிலை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். ஓகே, இப்போ நல்லா அது வெந்ததோட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரட்டும். அப்போதே நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மிளகாய் பொடி நல்லா வெந்து வரட்டும். வா, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூடு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதோட மிளகாய் பொடி போட்டு நம்ம வதக்கியிருக்கோம் முதல்லையே. அதோட வெங்காயம் இதோட சேர்ந்து இஞ்சி பூடும் வதங்கி வரப்போகும்போது சும்மா சூப்பரான மணத்தோடு சேர்ந்து இருக்கும். நல்லா வெந்து வரட்டும். ஓகே, இப்போ சூப்பராக வந்துருச்சு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குருவோம். மஞ்சள், மற்றபடி 3 சேர்ந்து கலந்து அரைச்ச கலவை. ஓகேங்களா? அதை சேர்த்துக்குருவோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா ஒரு வேக்காடு வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பிறண்டு வந்தோடனே ஒரு 1/2 கிளாஸ் மாத்திரம் தண்ணி சேர்த்துக்குருவோம். சரிங்களா? இந்த தண்ணி என்ன அப்படின்னா, நம்ம சுக்காதையும் போட போகிறோம். சுருண்டுரும். நல்லா கொதிச்சு வர போகும்போது நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடும். பார்க்க போகிறீங்க. அதனால் நம்ம இந்த அளவுக்கு முதல்ல தண்ணியை சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்குருவோம். கல் உப்பு போட்டுக்குருவோம். ஆமாம், போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்ததுக்கு பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் கடைசியாக போட்டு தூவி விட்டுருவோம். தூவி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதிக்கட்டும். கொதித்து வரப்போது சரியாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். நல்லா ஆட்டு மூளை சுக்காக்குரிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு ஆட்டு மூளை தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எத்தனை 2-3 ஆட்டு மூளை கூட சேர்த்துக்கலாம். ஆமாம், ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மசாலா ஏற்றிருக்கோம். எனக்கு கிரேவி வேணுன்றதுனால நான் மசாலா ஏற்றி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா?
ஆமாம், சுக்காவுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்ல, தண்ணி இல்லாமலே பரட்டி எடுக்கணும், அதுக்கு பேர் தான் சுக்கா. ஓகே, இருந்தாலும் நான் வந்து எனக்கு கிரேவி வேணுன்றதுனால அப்படி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ண போகும்போதே உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்து எனக்கு வந்து கவுண்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்பேமில் போயிடும். ஆக ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.